ஓகே. திரு பிரவீன் காந்தி, இங்க ரெண்டு விஷயங்களை திரு சுமந்த் குறிப்பிட்டார். இங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எதன் அடிப்படையில், எந்த கொள்கையின் அடிப்படையில் மாற்றா திரு விஜய் வருகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி 31 36 அப்படின்லாம் ஒரு லாங் விஷன்ல எல்லாம் போக முடியாது, இப்பவே அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்றாரு. அதுக்கான பதில், கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு. இப்போ பார்த்தா அவசரப்பட்டு எதுவும் செஞ்சா தப்பாயிடும் பிகிலு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அவரோட பாடி லாங்குவேஜ் நான் பேசுறேன். நான் என்னன்னா தனிப்பட்ட எதுவும் வேண்டாம், நம்ம கருத்துக்கு நான் தப்பா பேசல. இல்ல சார், நான் தப்பா பேசல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் இப்ப கட்டமைப்பு நீங்க ஒண்ணு கேட்க. இன்னொன்னு சார், சிவாஜி அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் நீங்க ஒப்பிட முடியாது. ஏன்னா இவருடைய ஏஜ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய பிளஸ். இப்ப ஏன் விஜய் இந்தியா பூரா வாழ்த்து சொன்னாங்க, இந்தியா பூரா கவனிச்சாங்கன்னா 250 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அதுல இருந்து நான் வரேன்னு சொன்ன உடனே அவர் எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த ஒரு நிலை திரு சிவாஜி அவர்களுக்கும் கிடையாது. அப்ப அவரும் கிட்டத்தட்ட அந்த பீரியட் தான் எம்ஜிஆருக்கு போட்டியா வந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் தான் வராரு. ஆனால் விஜயகாந்தை விட ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது சாலிடான ஒரு அதைத்தானே சார் டிஸ்பியூட் பண்றாங்க. ரசிகர் பலம் மட்டுமே போதாது, நீங்க ரசிகராக இருக்கக்கூடிய எல்லாரும் திரு ஐயநாதன் குறிப்பிட்டதை போல ஒரு கள போராட்டத்தில் இறங்கி கைதானா போய் சிறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் வாய்ந்தவர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு தான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் முடிச்சிடறேன் சார். 26ல ஆரம்பிச்சு நீங்க 26ல இருந்து 31 கொஞ்சம் பெட்டர் ஸ்டேஜுக்கு போய் 36 வரைக்கும் நீங்க ஒரு நல்ல கட்டமைப்பை பார்த்துக்கலாம். நான் அதை தான் சொல்ல வரேன். ஏன் அவர் 36க்கு தான் முடியும்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த 10 வருஷம் அவர் பிரயாணம் செய்யும் போது அரசியலோட எல்லாரையும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாரு, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும். அப்போ நிச்சயமா 36ன்றது அவருக்கு சரியான ஒரு, எனக்கு தெரிஞ்சு அவர் 36 அவர் முதல்வர் ஆவார்ன்றது என்னுடைய மனசு சொல்லுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கூட்டணியில போனா அது காலகட்டம் தான் நிர்ணயிக்கும் எந்த கட்சியோட கூட்டணின்னு. அதுக்குள்ள நீங்க சொல்ற அந்த கட்டமைப்பு, அந்த சார் கட்டமைப்புன்றது என்னது சார்? கொடுக்குற காசை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது வேற என்ன சார்? நீங்க அப்படி சார் நல்ல கருத்துலாம் சொன்னீங்க, கடைசியா இப்படி முடிச்சு இல்ல சார். இன்னைக்கு சார் எலெக்ஷன் நேரத்துல என்ன சார் நடக்குது? நீங்க கட்சியினுடைய கட்டமைப்புங்கிறது சார் கட்சி சார் நல்லா கேட்டுங்க சார். இந்த ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு 10 பேர் இந்த கட்சி அந்த கட்சி இருக்காங்கல்ல, தேர்தல் நேரத்தில் அவங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சேர்க்க வேண்டியதை சேர்த்துருவாங்க, கொள்கையை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கு என்ன ரொம்ப வியூகங்களோட இல்ல, தொடக்கத்துல ஜோசியத்தில் ஆரம்பிச்சாலும் முடிக்கும் போது ரொம்ப வியூகமா 26 31 36 சொல்லுங்க சார். என்ன சார் ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும் போது எவ்வளவு பணம் பிடிபடுது சார்? எவ்வளவு நடக்காம இருக்கா? மக்கள் தீர்ப்பை நீங்க நகைச்சுவையா மாத்த முடியாது இல்ல சார். சார் எல்லா இடத்துலயும் நீங்க தியேட்டர்ல விசில் எங்க பறக்குதுன்னா முதல்ல பணத்தை அப்படி சினிமாவா அது நாங்க சினிமாக்கு தானே பேசுறோம், ஹீரோ விஜய்க்கு தானே பேசுறோம். சினிமா சார்பாகத்தான் பேச நான் சொல்ல வர்றது சார். கொள்கை என்பதை இனி திரு விஜய் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு எதிர்கால சந்ததிக்கு சொல்லி அதை மாத்தி அப்பா அம்மாக்களை மாத்துங்கன்னு சொன்னார். அவரு பணம் வாங்காம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்னார் சார், என்னுடைய இளைஞர்கள் என்னோட ரசிகர்கள் என்ன செய்ய வேண்டும் செய்வார்கள் என்றால் பணம் வாங்காமல் ஓட்டு போட தாய் தந்தரை ரெடி பண்ணுவார் சொன்னாரு. அது பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அப்ப 36 ஒரு நிறைவு கருத்து சொல்லிருங்க, நிறைவு செஞ்சிடலாம். இன்னைக்கு சமூகத்துல மதம், மொழி, இனம், சாதி இவைகள் அடிப்படையில் குருதி தூய்மை பேசப்படுது. ஓகே, இந்த குருதி தூய்மை வெறுப்பு அரசியலாக வெளிப்படுது. இதை தான் ஃபாசிசம்னு நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம். சரி, இல்லை இப்படிப்பட்ட ஃபாசிச சூழலுக்கு எதிராக எல்லாரும் அணிதிரளணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோள். அப்படிப்பட்ட ஒரு அணிதிரட்சியில் புதிதாக எடுக்கிற எந்த அரசியல் கட்சியை இணைந்தாலும் அதை வரவேற்க வேண்டியது ஒரு சமூக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் நான் எங்களுடைய விருப்பம். ஒன்றை நான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். இன்னைக்கு சகோதரர் கார்த்தி சொன்ன எல்லா பல்வேறு விதமான சூழலியல் போராட்டம், நிலைமீட்பு போராட்டம், எல்லா விஷயங்களையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியானவ படுகொலைகளையும் சேர்த்து எதிர்க்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காக விடுதலை சிறுத்தைகளை தலித் கட்சின்னு நம்முடைய அரங்கத்திலே ஒரு சகோதரர் சொன்னதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது அவர் ஒன்றும் ரொம்ப திட்டமிட்டு சொல்லலை. இதுதான் சமூகத்தினுடைய பொது விளைவு. திருமாவை ஒரு தலித் அரசியலா தலித் தலைவராக பார்க்கிற பார்வை, இந்த பார்வை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிறைவு செய்யலாம். இன்றைய தலைப்பை ஒட்டிய
இன்றைய யூடியூப் போல் முடிவுகளை பார்க்கலாம். ரசிகர் பலத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது விஜய்க்கான ஆலோசனையா அல்லது எச்சரிக்கையா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அது விஜய்க்கான ஆலோசனை என 64% பேரும், அது விஜய்க்கான எச்சரிக்கை என 36% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த 17,000 நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.